எப்ப பார்த்தாலும் எங்க விஷயத்தை தலையிடுறது உனக்கும் முன்னாடி வேலையா போச்சு. ரோகிணி எங்க போற, என்ன பண்ற, யார்கிட்ட பேசுறாங்க, இதையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ். சிறுகடி காசால இன்றைக்கி எபிசோடில் ஸ்ருதி வந்து ரோகிணியை கூப்பிட்டு என்னோடய ஃப்ரெண்டோட ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து மேக்கப்லாம் வந்து நீங்கள் பண்ணி விடணும், அதுமாதிரி உங்கள் ஃபேமிலிஸ் உள்ள எல்லாருக்கும் பண்ணணும், பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணி வந்து அத்தை வந்து பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை வந்து உன் ஒர்க்கை வந்து நீ பார்க்க வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு மாவா பர்மிஷன் தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து மீனா சொல்கிறாங்க, இல்லை அவங்க வந்து வீட்டிலே தான் இருக்காங்க, மனோஜோட இதுக்கும் போகிறதில்ல, ஷோரூமுக்கும் போகிறதில்ல, வீட்டிலே தான் இருக்காங்க, அவங்க ஒர்க்குக்கும் போகிறதில்ல அப்படின்றாங்க. அண்ணாமலை வந்து விஜயாவை பற்றி கேட்குறாங்க, நீ தான் அப்படிலாம் சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க. விஜயா வந்து ஆமாம் நான் சொன்னேன், மனோஜ் வந்து அவனே சொந்த காலில் நின்று அவனே முன்னேறுவான், அதனால் வந்து அவன் ஷோரூமுக்கு வந்து அவன் போகக்கூடாது, ஏதோ இவ தான் எல்லாம் பண்ண மாதிரி பேசுகிறா, வேணா அவள் வேலைக்கு வேணா அவள் போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஷோரூமுக்கு போகக்கூடாது அப்படின்றாங்க. மனோஜும் வந்து சரிம்மா அவள் வர வேணா நான் மட்டும் போகிறேன் அப்படின்றாரு. மனோஜ் வந்து முத்துவை சொல்கிறாரு, எங்கள் விஷயத்தில் இனிமேல் நீங்கள் 2 பேர் தலையிடாதீங்க, உங்களால் தான் வீட்டில் பிரச்சனை அப்படின்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீனோட தங்கச்சி வந்து டிராஃபிக் போலீஸ் அருண் வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஏதோ மெடிசன் வந்து வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க அவங்க அம்மாவுக்கு. அவங்க அம்மா வந்து அருணை வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க சொல்லுமா, நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அருண் வந்து அவங்க அம்மாட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாரு, நான் அவங்க தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அவங்கள வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக வண்டியில் வந்து அழைச்சிட்டு போகிறாரு அருண். அப்போ வந்து மீனை வந்து அவங்க தங்கச்சி வந்து பார்த்துடுறாங்க, யார் கூட வண்டியில் போகிறா அப்படின்னு பார்க்குறாங்க, கூப்பிட்றாங்க, அவங்க காதல் விழல அவங்க போயிட்டாங்க. அப்புறம் என்னை இங்கேயே இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து இறக்கி விட்றாங்க. அந்த இடத்துல மாடியில் தான் வந்து முத்துவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து டீ ஷாப்பில் வந்து டீ ஸ்நாக்ஸ்லாம் வந்து ட்ரீட் கொடுத்துட்ருக்காரு முருகன். அவரோட லவ் சக்ஸஸ் ஆனதுக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்ட்டி கொடுத்துட்ருக்காரு. அருண் வந்து பேசிவிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்புனதுக்கப்புறம் முத்து வந்து பார்த்துட்டு இவளை வந்து பேர் சொல்லி கூப்பிட்றாரு, நீ எங்கே இங்கே வந்துட்டுருக்க அப்படின்னு. முத்து வந்து ஆக்சுவலாக டிராஃபிக் போலீஸ் அருணை வந்து பார்க்கல. இல்லை இந்த பக்கம் தான் வேலை முடிஞ்சு நான் போயிட்டுருக்கேன் அப்படின்றாங்க. நான் வேணா உன்னை வீட்டில் விட்றேன் அப்படின்னு கூப்பிட்றாரு முத்து. இல்லை மாமா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லலான்னு வந்து முயற்சி பண்ணுறாங்க. ரோகிணி வந்து வேலைக்கு போயிட்டு வராங்க. அப்போ வந்து விஜய் வந்து அவங்கள கூப்பிட்றாங்க. எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிச்ச பணத்தை கொடுன்னு கேட்குறாங்க. அக்கௌண்ட்டில் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏடிஎம் கார்டை கொடு, இனிமேல் அது என்கிட்டே இருக்கட்டும் அப்படின்றாங்க. முத்துவும் மீனாவும் அதை பார்க்குறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.